அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். இதில் பேர் வந்து டீப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு வந்து இழுத்துட்டு அப்படியே வந்து நம்ம வெளியில் விட போகிறோம். நிறைய பேர் பெரியவங்களாம் வந்து கேட்டுட்ருக்காங்க, இந்த ஆசனாஸ்லாம் வந்து என்னால் பண்ண முடியல, உட்காந்துட்டே தான் செய்கிற மாதிரி இல்லை, மூச்சு பயிற்சி தான் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக வந்து நம்ம இதை பண்ணுறோம். இது வந்து பெரியவங்களுக்காக மட்டும் கிடையாது, சின்னவங்களிருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே தாராளமாக வந்து செய்யலாம். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா கவனித்து பண்ணோம்னா ரொம்பவே வந்து பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி விரிப்பில் வந்து நீங்கள் எந்த ஆசனாவில் வேணாலும் உட்காந்துக்கலாம். நான் வந்து வஜ்ராசனாவில் உட்காந்துருக்கேன். இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கால் மடித்து இந்த மாதிரி உட்கார முடியலனாலும் பரவாயில்ல, சேர்லையாவது உட்காந்துக்கலாம், இல்லை அதை வந்து பெட்டில் உட்காந்துட்டு கூட இது பண்ணலாம், இது தப்பு கிடையாது. ஆனால் வந்து நம்மளோட முதுகு தண்டு மட்டும் நல்லா நேராக இருக்கணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து இதாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டீப் ப்ரீத்திங் பண்ணுறதுனால வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்னேல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து எக்ஸேல் பண்ண போகிறோம். ரெண்டுமே வந்து மூக்கு வழியாக தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு சில மூச்சு பயிற்சியில் வந்து மூக்கில் எழுதிட்டு வாயில் விடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், இன்ஹேல் த்ரூ த நோஸ் அண்ட் எக்ஸேல் த்ரூ த நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து முதுகு தண்டனை நேராக வச்சுக்கிறோம். இதில் வந்து நம்ம மார்பு பகுதி கொஞ்சம் விரிக்கணும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி வச்சுருந்தா ரொம்ப விரியாது, 2 கைகளுமே கொஞ்சம் பின்னாடி இப்படி கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு பின்னாடி வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து 2, அதாவது ஒரு கைக்கு மேலே இப்படி கை இப்படி வச்சுருந்தாலே போதும். இப்படி கொண்டு போயிட்டு இந்த கையும் கொண்டு போயிட்டு இப்படி வைக்கிறோம். இப்போ மார்பு பகுதி வந்து நல்லா விரியும். இந்த தோல் பட்டியும் நல்லா அப்படி பின்னோக்கி இப்படி போனீங்கன்னா மார்பு கூட விரிஞ்சிடும். வந்துட்டு கண்களை மூடிக்கலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சை வந்து அப்படியே விட்டுக்கோங்க. நல்லா இழுத்துக்கோங்க. வயிறு நல்லா வெளில வரணும். இப்போ அப்படியே மூச்சை விட்டுடலாம். வயிறு வந்து உள்ளே போகும். எப்பயுமே மூச்சு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது போகணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த டீப் ப்ரீத்திங் நம்ம என்ன சொன்னோம்னா, இன்னேல் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸேல் வந்து பண்ண சொன்னோம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம பாடியை ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவோம். இது வந்து ஒரு 5 முறை வந்து பண்ணிக்கலாம். கைகள் பின்னாடியே இருக்கட்டும். நல்லா டீப் இன்னேல், டீப் எக்ஸேல். என்ன ஒரு முறை. தளர்த்திக்கலாம். இப்போ இதிலே வந்து ஹோல்ட் பண்ணி வந்து பண்ண போகிறோம். முதுகு தண்டு நல்லா நேராகவே இருக்கட்டும். மார்பு பகுதி நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னேல் பண்ணிவிட்டு ஹோல்டு வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மட்டும் எக்ஸேல் பண்ணிடலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே போக போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7 செகண்டுக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிடலாம். எடுப்பேன் நான் 10 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும்னா அது பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது கண்களை மூடிக்கலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கலாம். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு 5 செகண்ட். மூச்சு அப்படியே பொறுமையாக விடலாம். வயிறு நல்லா வெளியில் வந்துட்டு நல்லா உள்ளே போகணும். இதை வந்து இன்னொரு 4 முறை வந்து பண்ணிக்கலாம். தளர்த்திக்கலாம்.
இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது வந்து எந்த நினப்புமே வந்து இல்லாமல் இருக்கும். நிறைய தாட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து அது கூடவே வந்து ட்ராவல் ஆகாமல் வந்து நம்ம வந்து கவனத்தை முழுமையாக வந்து நம்ம வயிற்று மேலே வைக்கணும். இப்போ எப்படி நம்ம நல்லா வந்து மூச்சு இழுக்கும்போது வயிறு நல்லா பெருசாக அப்படி வந்துடணும். அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூச்சு விடும்போது வயிறு வந்து நல்லா போகணும். இந்த வந்து கவனம் வந்து அதிலேயே வச்சுட்டே இருந்தோம்னா இந்த பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து யாரானாலும் தாராளமாக வந்து செய்யலாம். வந்து மார்புக்குடுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் பார்த்தோன்னா நம்மளோட அந்த மூச்சு குழாய்க்குமே வந்து ரொம்பவே நல்லது. இப்போ நிறைய பேருக்கு வந்து சைனஸு, வ்ரீசிங்கு அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து தாராளமாக செய்யலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இந்த ஹோல்டிங் பண்ணுறது பண்ணக்கூடாது. வெறும் வந்து மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடுறத மட்டும் பண்ணிக்கலாம். ஹோல்டிங் மட்டும் பண்ணாமல் வந்து பார்த்துக்கலாம். மற்றது எல்லாமே வந்து அவங்களுமே வந்து ஒரு வால் சப்போர்ட்டில் வந்து சாஞ்சிக்கிட்டோ அந்த மாதிரி உட்காரலாம். இப்போ வந்து வேலையில் இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கு டைம் இல்லை காலையில் பண்ணுறதுக்கு போது கூட பிரேக் டைமில் வந்து இந்த மாதிரி சேர்லேயே உட்காந்துட்டே வந்து இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கீழே தான் உட்காந்து பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை. நீங்கள் யோகா பண்ணும்போதே வந்து மற்ற ஆசனங்கள்லாம் பண்ணும்போது முடிக்கும் போது இப்படி உட்காந்து பண்ணலாம். அப்படி இல்லை டைம் இல்லைன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காந்துட்டு வந்து பண்ணலாம். இந்த மூச்சு பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.